வணக்கம் மக்களே. ஃபைனலி படம் பார்த்தாச்சு. ஸோ ராயன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ராயன் தனுஷோட 50வது படம், அவரோட இயக்கத்தில் வர 2வது படம். இது எப்படி இருக்கு? ஒரு ஆவரேஜான படமாக அமைஞ்சிருக்கா, இல்லை ஒரு ஹிட்டாக கொடுத்துருக்காங்களா, இல்லை பிளாக் பஸ்டராக மாறி இருக்கா அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு படத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பேசுகிற மாதிரி படத்தோட கோர் டீம் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ படத்தில் வந்து டைரக்டர் தனுஷ். இந்த படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ் தான் இதுக்கப்புறம் வர அந்த டெக்னிக்கல் டீம். கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், சினிமாட்டோகிராஃபி பை ஓம் பிரகாஷ், எடிட்டிங் பை பிரசன்னா, அதுக்கப்புறம் இதோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பை பீட்டர் ஹென். இதுதான் இந்த படத்தோட கோர் டீம், அதாவது டெக்னிக்கல் டீம். இந்த டெக்னிக்கல் டீம் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தனுஷோட பின்னாடி இருக்கிறதுனால தான் தனுஷுக்கு அந்த ஈஸ் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. மேபி ஒரு ஹீரோவாகவும் பர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு டைரக்டராகவும் அவர் டேக் கேர் பண்ணணும் போது ஒரு டெக்னிக்கல் டீம், நல்ல ஒரு டெக்னிக்கல் டீம் வந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த கஷ்டங்கள் பெருசாக இருக்காது. கொஞ்சம் நல்ல ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது இந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். தான் வந்துட்டு சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சன் பிக்சர்ஸில் ஒரு படம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னாலே அது வந்துட்டு சன் நெட்வொர்க்கில் இருக்க எல்லா சேனல்ஸ்லையும் வந்துட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு 2 ப்ரொமோஷனல் வீடியோஸ் போட்டு படத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணுவாங்க. படத்தோட ஓவர் வியூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு நல்ல பெரிய விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். படம் வந்துட்டு கலரிங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். தேட்டரில் ஒரு கூஸ்பம்ப் மூவ்மெண்ட் இருக்கும், மாஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு நல்ல எமோஷனல் கண்டென்ட் இருக்கும், ஒரு நல்ல பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல எங்கேஜிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு தனுஷோட ஃபேன்ஸுக்கு இது வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய மூவியாக இருக்கும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் படத்தோட கதை. ஸோ படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு வெளில போகிறாங்க. ஒரு நாள் போகிறவங்க வந்துட்டு தம்பி தங்கச்சி வந்துட்டு தனுஷ்கிட்ட விட்டு போகிறாங்க. போகிறவங்க ரிட்டர்னே ஆகலை. ஸோ அங்கே ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு தனுஷ் வந்துட்டு தம்பி தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக ஒரு கொலை பண்ண வேண்டியது வருது. ஸோ அந்த கொலையை பண்ணிட்டு அவர் வந்துட்டு சென்னைக்கு மூவ் ஆயிடுறாரு. சென்னைக்கு மூவ் ஆனவர் வந்துட்டு செல்வராகவன் தான் பார்த்துக்கிறாரு. செல்வராகவனோட கைடன்ஸ்ல தான் இவங்க வளர்றாங்க. இவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க, அவங்களோட இண்டிவிஜுவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரீஃப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நாட் ஜஸ்ட் ஃபார் இந்த ஃபேமிலின்னு கிடையாது, 2 வில்லன் கேரக்டர் பண்ணுறாங்க, சரவணன் அண்ட் எஸ்.ஏ. சூர்யா, இவங்களுக்குமே கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ஒரு காப்பா வந்துட்டு படத்தில் வராரு. ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபாக தான் கிடைக்குது. ஆக்சுவலாக தனுஷ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல எக்ஸாகரேட் பண்ணுற மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. லைக் ஹாஸ்பிட்டல் சீனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இன்டர்வெலுக்கு முன்னாடி வர சீனாக இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு சரவணன், அதாவது வந்துட்டு துரை அப்படின்னு சொல்கிற கேரக்டர் இருக்க ஃபேஸ் ஆஃபாக இருக்கலாம். இந்த சீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தனுஷை வந்துட்டு நல்லாவே எக்ஸாகரேட் பண்ணுறாங்க. தனுஷோட கேரக்டர் வந்துட்டு நல்லா எக்ஸாகரேட் ஆகுது. கொஞ்சம் கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிரகாஷ் ராஜோட கேரக்டர் நம்ம சொல்லும்போது இந்த ரவுடிசமே இருக்கக்கூடாது, ரவுடிசம் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு யூஸ்வலாக ஒரு காப் கேரக்டர் வருவாங்க இல்லையா, ஒரு போலீஸ் கேரக்டர் வருவாங்க இல்லையா. ஸோ அதே கேரக்டர் தான் பிரகாஷ் ராஜ் பண்ணியிருக்காரு. பட் பிரகாஷ் ராஜுமே எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு 1 லைனில் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் சொல்லியிருப்பாரு. அது படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இதாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஸ்பாய்லர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு படத்தை பார்த்தீங்கன்னா எதனால் பிரகாஷ் ராஜ் இது இன்வால்வாக இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ரன் டைம், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரன் டைம் வந்துட்டு வெறும் 1 hour and 5 minutes தான். அந்த 1 hour 5 minutes ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. க்ளீனான ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், எல்லா கேரக்டர்ஸ்க்குமான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு படத்தில் வந்துட்டு யூஸ்வலாக வர தமிழ் படம் மாதிரி ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரதர்ஹுட் சீனோ, இல்லை வந்துட்டு ஒரு தங்கச்சி கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாங் ஒன்று போட்டு, ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று போட்டு அந்த மாதிரி அந்த படத்தை வந்துட்டு தேவையில்லாமல் அன்வான்ட் கண்டென்ட்ஸாக கொடுக்காம அப்படியே ஃப்ளோவில் வரும்போது சில சீன்கள் வந்துட்டு அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு காட்டுது. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு முதல் சீனில் வந்துட்டு குழந்தை பிறந்தோடனே தங்கச்சிக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அந்த தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக ஒரு மர்டரை கமிட் பண்ணதுக்கு அப்புறம் கூட தங்கச்சிக்கு வந்துட்டு பால் வேணுன்றதுக்காக அந்த பாலை கறந்து பாட்டிலில் எடுத்துக்கிட்டு அடுத்து மூவ் ஆன ஒரு சீனாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தங்கச்சி கூட இருக்க கான்வர்சேஷன்ஸ், சின்ன சீன்ஸ் காட்டும் போதே வந்துட்டு அவங்களுக்கும் அந்த தங்கச்சிக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஒரு நல்லாவே சொல்லியிருக்காங்க. அது நல்லா காமிச்சிருக்காங்க. அதே நான் போயிட்டா உன்னை யாரு பார்த்துப்பா. அதே மாதிரி வந்துட்டு பிரதர்னும் போது பிரதர் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான பிரதரா, ஒரு பேரண்டல், ஒரு ஃபாதரோட கண்ட்ரோல் இருக்க மாதிரி ஒரு பிரதரால காமிச்சிருக்காங்க. படம் பெரிய அண்ணன் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்ப அன்வான்ட் சீன்ஸ் இல்லாமல் இப்படி போயிருக்கு. இது இல்லாமல் சந்தீப் கிஷனுக்கு ஒரு லவ் போர்ஷன் வந்து சின்னதாக ஒரு லவ் போர்ஷன் வந்து வித் அபர்ணா பாலமுரளி, அதுவுமே வந்துட்டு ஓகே
ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. சில சீன்ஸ் அதுலேயே நமக்கு அன்வான்டாக தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அது பெரிய ஒரு ப்ராப்ளமாக நமக்கு தெரியல. பிரகாஷ் ராஜ் வந்துட்டு விடுறாரு, ரைவல்ரியை கிரியேட் பண்ணி விடுறாரு. ஸோ அந்த ரைவல்ரினால ஒரு கேங் வார் நடக்குது. அந்த கேங் வாரில் வந்துட்டு துரை அப்படின்ற அந்த சரவணனோட பையனை வந்துட்டு கொண்டுடுறாங்க. இதுக்கு வந்துட்டு தம்பியான சந்தீப் கிஷன் வந்துட்டு இன்வால்வ் ஆயிடுறாரு. வந்துட்டு சரவணனுக்கு தெரிஞ்சிருது. சரவணன் வந்துட்டு முடிவு பண்றாரு, உன் தம்பியை வந்துட்டு நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் உன் ஃபேமிலி எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ இதுக்காக வந்துட்டு தம்பியை காப்பாற்றணுன்றதுக்காக இன்டர்வல் சீன்ல வந்துட்டு ஒரு மாசான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ராயன் அண்ட் அவங்க தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு அந்த ஃபுல் குரூப், அதாவது துரையோட கம்ப்ளீட் குரூப்பை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. பேங்க் ஆன் சீனா இருக்கு, இன்டர்வல் வந்துட்டு பேங்க் ஆன் சீனா இருக்கு. இது வரைக்கும் படம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் இன்டர்வல் வரும்போது தான் படம் கொஞ்சம் லேகாக ஆரம்பிக்குது. ஏன்னா இது வரைக்கும் கதை ஒரு ப்ராப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கதையை நகர்த்தவே இல்லை. கதை அங்கேயே தான் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கு. கொண்டுட்டாங்க. இதை கொன்னது யாருன்றது யாருக்குமே தெரியாது. பட் அந்த கொன்னது யாரு அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு போலீஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. கடைசியில் எஸ்ஜே சூர்யா கண்டுபிடிச்சிடாரு, இது கொலை பண்ணது வந்துட்டு தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. ஸோ கண்டுபிடிச்ச எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணியிருக்கணும், சரி ஓகே நீ தான்டா கொலை பண்ண, அது எனக்கு தெரிஞ்சிச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டு நீ என்னோட வழியில் குறுக்க வராத, நான் என்னோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், அவனோட பிஸ்னஸ் சேர்த்து நான் டேக் ஓவர் பண்ண போறேன், நான் பார்த்துக்கிட்டு நீ என்னை குறுக்கிடாதுன்னு சொல்லி பண்ண முடிஞ்சிருச்சு. பட் அது வழக்கம் போல நீ தானே அந்த கொலையை பண்ண அப்படின்னா வந்து நீ என் கூட வந்து சேர்ந்துரு, நீ என் கூட சேர்ந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை இன்வால்வ் பண்றாங்க. ஒண்ணு நீ வந்து என் கூட இருக்கணும், இல்லைன்னா நீ இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டரா காட்டுறாங்க. அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி. எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டரை மேபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம். பிகாஸ் தனுஷோட ஹீரோ கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்துட்டு அகெயின் ஒரு முட்டாளாவே போர்ட்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலாக பிரகாஷ் ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லுவாரு, இந்த நான் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி கிரியேட் பண்ணி விடுறேன், இன்கேஸ் அவங்க வந்துட்டு அறிவாளியா இருந்தாங்கன்னா இதை வந்துட்டு அவங்க சமாளிச்சிருவாங்க, இன்கேஸ் முட்டாளா இருந்தா நமக்கு இரையாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட கேரக்டர். எஸ்ஜே சூர்யாவா இருக்கட்டும், துரையா இருக்கட்டும், 2 பேருமே முட்டாளாவே இந்த படத்துல போர்ட்ரே பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா துஷாரா விஜயனுக்கு தான் கொடுக்கணும். அவங்க வந்துட்டு ரொம்பவே நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ஆக்சுவலாக இந்த படத்துலேயும் வந்துட்டு நல்லா எழுதப்பட்ட 2 கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தனுஷா இருக்கும், இன்னொன்று வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் துஷாரா விஜயனா இருக்கும். ஸோ துஷாரா விஜயன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ரிவெஞ்சுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிறது, அதில் வந்துட்டு இவங்க பழி வாங்குறது, அவங்க கொல்றது அப்படின்ற சீன்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு துர்கையோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி துர்கான்ற பேருக்கு துர்கையோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க கொல்ற மாதிரியும், அந்த கொன்னதுக்கப்புறம் ரொம்ப காமாக உட்காந்து டீ குடிக்கிற மாதிரியும் சில சீன்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் இவ்வளோ வைலன்ஸ் அந்த படத்துக்கு அதுக்கு தேவையா அப்படின்றது தான் இங்கே இருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீன் ஒன்று வருது. ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீன் ராயன் வந்துட்டு தனுஷ் வந்துட்டு அடிபட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த ஃபைட் சீன் வந்துட்டு கண்ணாப்பண்ணன் வைலன்ஸு, கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து குத்துறாங்க. ஸோ இவ்வளோ வைலன்ஸ், இவ்வளோ ரத்தம் தெறிக்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் மேபி கட் டவுன் பண்ணிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸே அட்ராக்ட் பண்ணிருக்கும் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரீச் இருக்கும் படத்துக்கு. மேபி அது மிஸ் ஆயிருக்கும்னு தோணுது. அதேமாதிரி செல்வராகவனோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து செல்வராகவன் வந்து தான் வந்துட்டு ஒரு மீடியேட்டர் ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். எஸ்ஜே சூர்யாவுக்கும் தனுஷ்க்கும் இடையான ஒரு மீடியேட்டர் ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி தனுஷோட தனுஷ்க்கும் இடையான ஒரு மீடியேட்டர் ஒர்க்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ல தான் வந்துட்டு செல்வராகவனும் கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து பிரகாஷ் ராஜ் இங்க நிறைய கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒரு சின்ன ஒரு வெஞ்சன்ஸ் எல்லாம் நிறைய கொலைகள் நடக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் ஒன்று ரெடி பண்றாரு பிட்வீன் எஸ்ஜே சூர்யா அண்ட் தனுஷ். அரங்கதாஸோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க்ஸ் சூப்பராக இருக்குது, லைட்டிங்ஸ் நல்லா இருக்குது, கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அண்ட் தனுஷோட வாய்ஸில் அந்த பாட்டை கேட்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி கூஸ் பம்ப்ஸ். பாட்டு சூப்பராக வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச பெரிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறது தனுஷ், ஆனால் வந்துட்டு தனுஷ்க்கு அந்த கம்ப்ளீட் சாங்ல ஒரு லிப்சிங் கூட இல்லை. எஸ்ஜே சூர்யா பாடுறாரு, காளிதாஸ் பாடுறாரு, சந்தீப் கிஷன் பாடுறாரு, ஏன் துஷாரா கூட பாடுறாங்க. மேல் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, துஷாரா பாடிக்கிட்டு இருக்காங்க. பட் தனுஷ்க்கான லிப்சிங்கே கிடையாது. ஸோ பட் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் அந்த ஏஆர் ரஹ்மானோட ஹைலைட்டட் அந்த லைன்ஸ் வருது இல்லையா, அப்போ வந்துட்டு கேமரா ஒர்க்ஸ் ஆன் துஷாரா அண்டு தனுஷ் காட்டும்போது அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப செம்மையான கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் முன்னாடி போர்ஷனாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல நிறைய போர்ஷன்ஸாக இருக்கட்டும், தனுஷ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோஸ் நிறைய வச்சிருக்காங்க, ஷேடோ ஷாட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க.
அதே மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு ராவணனோட ரெஃபரன்சஸ் நிறையா போட்டிருக்காங்க. சென்டரில் நிற்கும், சைடில் இந்த பக்கம் ஒரு 4 தலை, இந்த பக்கம் ஒரு 5 தலை, அந்த 10 ராவணன் கேரக்டருக்கு வந்துட்டு போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு கேமரா ஒர்க்ஸ் நல்லா இருக்கு. அந்த ரெப்ரசென்டிங் ராயன் டு ராவணன் அப்படின்ற அந்த மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. துஷாரா விஜயன் வந்துட்டு காளிதாஸை கொண்டுடுறாங்க. அவங்களுக்கு வந்து நீ எப்படி எங்கள் அண்ணனை குத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு உள்ள இருந்துகிட்டே இருக்கு, அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கோவத்தின் வெளிப்பாடாக வந்துட்டு அவங்க வந்து கொண்டுடுறாங்க. அவங்க வந்துட்டு காளிதாஸை வந்து கத்தி அதை குத்திடுறாங்க. காளிதாஸ் இறந்ததுக்கு அப்புறம் இதனால கோவப்படுற சந்தீப் கிஷன் வந்துட்டு அண்ணனை கொண்டுடணும்னு சொல்லிட்டு தான் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட்ஸில் வந்துட்டு தனுஷ் வந்துட்டு ஜெயசூர்யாவையும் கொண்டுடுறாரு, சந்தீப் கிஷனையும் கொண்டுடுறாரு. ஸோ இதை முடிச்சுட்டு படம் வெளில வருது. இதுதான் வந்துட்டு படத்தோட எண்டிங். இப்படி தான் வந்துட்டு படம் எண்டாகி வெளில வருது. ஸோ இந்த படத்தையே நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா பிரகாஷ் ராஜோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிரகாஷ் ராஜ் தான் வந்துட்டு எனக்கு இந்த ரவுடிசம் இருக்கக்கூடாது, சிட்டி க்ளீனாக இருக்கணும், ரவுடிசம் அழிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கிரியேட் பண்ணுற ரைவல்ரி பிட்வீன் த வில்லன்ஸ் தான் வந்து இந்த படமே. அதில் தேவையில்லாத இன்வால்வ் ஆகுறது தான் வந்துட்டு ராயனோட குடும்பம். ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன் இதெல்லாம் வந்துட்டு அது ஒன்றுமே கிடையாது. தனுஷ் வந்துட்டு மார்க்கெட்டில் வேலை செய்கிற பையன் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மார்க்கெட்டில் வேலை செய்கிற பையனா ஒரு கையில் ஒரு ஊக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மூட்டை தூக்குறவங்களாம் ஒரு ஊக்கு வச்சிருப்பாங்க. அந்த ஊக்கு தான் வந்துட்டு இதில் வெப்பன்னு. பட் அந்த ஊக்கு வந்துட்டு வளைஞ்சி இருக்கும், இதில் வளையாமல் நல்லா நேராக இருக்கும், ஷார்ப்பான ஒரு ஷார்ப் பாயிண்டட் ஒரு நீடல் மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு அவர் கம்ப்ளீட்டாக அந்த படத்தில் யூஸ் பண்ணுற ஒரு வெப்பனாக இருக்கும். இந்த வெப்பனுமே வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா டிசைன் பண்ணுறாங்க. ஆர்ட் ஒர்க்காக இருக்கும், ஆர்ட் ஒர்க் நல்லா தான் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு தாட் ஆஃப் மைண்ட், என்ன யூஸ் பண்ணலாம், என்ன வெப்பன் யூஸ் பண்ணலாம், வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், யூனிக்காக காட்டணும் இந்த கேரக்டருக்குன்றதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ரொம்ப கன்னிங்காக சில விஷயங்கள் பண்ணுறாரு. பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு, ஒருவேளை இவங்க முட்டாளாக இருந்தால் வந்துட்டு என்னோட பிளானுக்கு இரையாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போர்ஷனில் வந்துட்டு இரையாக மாறுற 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அண்ட் சரவணன். பட் கிளைமேக்ஸில் வந்துட்டு பிரகாஷ் ராஜே சொல்லுவார், தனுஷ் வந்துட்டு என்னை விட ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு இவரோட பிளான் என்னன்னா 2 பேரை வந்துட்டு இவன் கொண்டுட்டான், ஸோ இவனை வந்துட்டு நம்ம கொண்டுட்டா சிட்டி கிளீன் அப்படின்ற மாதிரி பிளான். பட் தனுஷ் portrays himself as smarter. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல இந்த கொலையை பண்ணிட்டு தன்னோட தங்கச்சியோடையும் தம்பி குழந்தையோடையும் இங்கேருந்து தப்பிச்சிடறாரு, வெளில போயிடுறாரு. ஸோ இப்போது ரீசெண்டாக வர தமிழ் சினிமாலேயே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு சின்னதாக ஒரு லீடு கொடுக்காம முடிக்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு சின்னதாக ஒரு லீடு கொடுத்தா முடிச்சிருக்காங்க. இது இன்னும் முடியலை, இது நம்ம அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் சொல்றதோட தான் படம் வந்துட்டு மூவ் ஆன் ஆகுது. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்துட்டு எப்படி தனுஷ் வந்துட்டு தன்னோட ஃபேமிலியோட ஒரு ட்ரக்கில் ஏறி சென்னைக்கு மூவ் ஆன் ஆகிறாரோ அதே மாதிரி சென்னையிலேருந்து ஒரு ட்ரக்கில் வந்துட்டு அவங்க தங்கச்சி அண்ட் தம்பி குழந்தையோட மூவ் ஆன் ஆகிறாரு. அதுதான் படம். ஸோ கன்க்ளூசிவாக பார்க்கும்போது இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு 150 crores ப்ளஸில் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணிடும் படம். ஒரு 100 கோடி ரூபாய் படம் ஒரு 150 கோடி ரூபாய் படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஹிட்டு. படம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கோ சரி இல்லை வந்துட்டு தனுஷோட ஃபேன்ஸ்க்கோ சரி ஒரு பிளாக் பஸ்டரான ஹிட்டாக இருக்கும். ஸோ படத்தோட ஃபைனல் வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா ஹிட்டு தான். பட் என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அன் அபவ் ஆவரேஜ் மூவியாக தான் இங்கே இருக்கும். ஒரு 1 time வாட்சபிள், ஒர்க் ஃபார் 1 time வாட்ச் அப்படின்ற படமாக இங்கே இருக்கும். இது இல்லாமல் வந்துட்டு படத்தில் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மேஜர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமியோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா வரலட்சுமியோட நம்ம பார்த்துருக்கோம், சர்க்காராக இருக்கட்டும் இல்லை சண்டைக்கோழி 2வாக இருக்கட்டும், அவங்களோட அந்த வில்லனிசம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ மேபி இவங்களுக்கான ஸ்க்ரீன் டைமோ இல்லை இவங்களுக்கான அந்த கேரக்டரோட லென்த்தோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் அண்ட் ஒரு லாஜிக்லாம் இல்லாமல் படத்தை போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு 2 hours என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு தோண நிறைய தாட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரிவ்யூவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்யூச்சர் அப்கமிங் நிறைய மூவிஸோட ரிவ்யூஸை வந்துட்டு சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட்.